அந்த பெரிய படங்கள் லார்ஜர் தன் லைஃப் அந்த பிம்பம் சொல்றேன். அந்த படங்களுக்கான இடம் கூடிக்கிட்டே போகுது. இந்த படங்களுக்கான இடம் குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. நீங்க இத எப்படி பார்க்குறீங்க ஒரு கிரியேட்டரா? மக்கள் மாறல. மக்கள் சினிமாவை பார்க்குற தளங்களோட சதவீதம் மாறிடுச்சு. லார்ஜர் தென் சினிமா வந்த காலகட்டத்தில் கூட நல்ல படங்கள் அடையாளம் காட்டப்பட்டுச்சுன்னு சொன்னோம்ல. அதை பார்த்த ரசிகர்கள், அதை பார்க்கும் இன்னைக்குள்ள ரசிகர்கள்லாம் அதுக்கான பிளாட்ஃபார்மை வேறையை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவங்களுக்கு சினிமாவுக்கு தியேட்டருக்கு வருவதற்கான நேரம் ரொம்ப குறைவாயிருச்சு. கமிட்மெண்ட்ஸ் நிறைய ஆயிடுச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தியேட்டருக்கு போனால் அந்த லார்ஜர் தென் சினிமான்னு வரக்கூடிய ஒரு பெரிய மாசான படத்துக்கு எப்பாவது போய் ஜாலியாக ஹாப்பியாக இருந்துட்டு வந்துடலாம், பிள்ளைங்களை கூட்டு போய் ஒரு கலகலன்னு போயிட்டு வந்துடலாம்னு நினைக்கும் போது அவங்க அந்த சினிமாவை எடுத்துக்கிறாங்க. இப்போ நமக்கு அந்த 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 ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வராததுனால அந்த படங்கள் உங்களுக்கு ஏதோ தோல்வியாகவும் வீழ்ச்சியாகவும் தெரியுது. ஆனால் அதையே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் போட்டதுக்கப்புறம் நல்லா இருக்குது, ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது, நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஆடியன்ஸ் இந்தந்த மாதிரி படங்களை சூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுக்கிட்டான். அது நம்ம அவனை கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவனோட வாழ்க்கை தன்மை அது. அவன் எல்லா படத்தையும் தியேட்டரில் பார்க்கணும்னு கட்டாயம் கிடையாது. நம்ம மாதத்துக்கு 28 படம் ரிலீஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் அவன் எப்படி பார்ப்போம்? இப்போ அதில் நல்ல படத்தை வீட்டில் பார்க்குறானா ஹாப்பி. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை கன்வீனியன்ட் மாற்றிக்கணும். ஓகே, என் படம் தியேட்டரில் 2 வாரம் ஓடட்டும், இல்லை 1 வாரம் ஓடட்டும், அடுத்து நான் ஓடிடியில் கொடுத்துக்கிறேன் அப்படின்ற இடத்துக்கு நான் வரணும். அந்த அக்செப்டன்ஸ் எனக்கு இருந்துச்சுன்னா நான் படம் பண்ண முடியும். ஐயோ நம்ம தோற்று போயிட்டோமே, ஐயோ நம்ம படம் ஓடலையே, ஐயோ நம்ம படம் 100 கோடி கலெக்ட் பண்ணி நினச்சோம்னா முடியாது.